ஏடிஎம்கே பெல்ட், ஏடிஎம்கே எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ, ஏடிஎம்கே எங்கே தன்னோட வாக்கு வங்கி அதிகமாக வச்சுருக்கோ அந்த பக்கமே அவர் போகல. திமுக 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வெல்லுமா அப்படின்னா இந்த 200 மேட்டர்லாம் இப்போ கவுண்ட்லேயே இல்லை. பாஜகவுடன் இருக்கிற அதிமுக இங்கே வர முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இதன் மூலமாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸு ஏடிஎம்கேக்கு வராமல் தடுக்க முடியும் அவங்களால. பாஜக இங்க கால் ஊன்றக்கூடாது. எடப்பாடியார் யாரு? பாஜகவுடைய அடிமை தானே அப்படிங்கிறாங்க. திமுக அதுல 100%னா ஏடிஎம்கே ஒரு 50% தான் சொல்ல முடியும். யாருக்கு போடணும் யார் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தெளிவா பண்ணிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு. திமுகவோட ஓட்டையும் விஜய் எடுக்கிறார். கடற்கரை மாவட்டங்கள்ல கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அண்ட் முஸ்லிம்ஸ் ஓட்டும் போகுது. திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு, திமுகவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிரச்சாரம், அவருடைய பேசும் துணி, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூப்பராக மாறி இருக்கு. இந்த ஆட்சி காலத்துடைய தொடக்கத்தில் இருந்ததை விட அவருடைய ஸ்பீச்சில் அந்த மெச்சூரிட்டி அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்லா பேசுகிறாரு, பிரச்சாரங்களில் ஜொலிக்கிறாரு. அவர் அந்த ஸ்டைலு, லுக்கு, அந்த ஆரா நல்லா இருக்குது. அவர் பார்த்த உடனே ஒரு திமுக காரங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியும் சக்தியும் கிடைக்கிற மாதிரியான ஒரு கரிஸ்மாட்டிக் லுக்கில் இருக்கிறாரு. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப கட்டமைப்பு அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அந்த பப்ளிக் இன்ட்ராக்ஷன் லெவலுக்காக இப்படி ஒரு செட்டப்பை ஸ்ட்ராங்காக வச்சுருக்குறாங்க. டெக்னாலஜி, யூடியூப் இப்போ எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும், நாளில் கடந்த எலெக்ஷன்லாம் அதிமுகவுடைய தொலைக்காட்சி நியூஸ் அந்த சேனலில் போயிட்டு யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்கணும்னு அழுத்தினா கூட அங்கேயும் ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு விளம்பரம் வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ யூடியூப்பில் எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் வருது. அப்படி அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கானா? இல்லை. திமுக அதில் 100%னா ஏடிஎம்கே ஒரு 50% தான் சொல்ல முடியும். கட்சி கொள்கை கோட்பாட்டில் ரொம்ப வலிமையாக இருக்கு. பாஜக இங்க கால் ஊன்றக்கூடாது. எடப்பாடியார் யாரு? பாஜகவுடைய அடிமை தானே அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துல இது ஸ்டாலினுக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு ஹோல்டு இருக்கு. பாஜகவுடன் இருக்கிற அதிமுக இங்க வர முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு ப்ரொபகண்டா பண்றாங்க. இதன் மூலமா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸு ஏடிஎம்கேக்கு வராம தடுக்க முடியும் அவங்களால. காலங்காலமாகவே பொதுவாகவே முஸ்லீம் ஓட்ஸு அதிமுகவுக்கு கணிசமாக வர்றதில்லை. அது திமுகவுக்கு தான் போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுக தான் போகும். கொஞ்சம் முஸ்லீம் உமன் ஓட்ஸ் வரும்பாங்க அண்ட் கிறிஸ்டின் ஓட்ஸ் கொஞ்சம் வரும்பாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸு டிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போது பிஜேபி டார்கெட் பண்ணியே பண்ணுறதுனால, இந்த கேம்பெயினை ஸ்டாலின் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டாக டிஎம்கேக்கு இருக்குது. அவங்களுக்கான வெற்றிக்கான ஒரு வழியாக அது இருக்குது. பட் இங்கேயும் 3 எழுத்து மந்திரம், விஜய் விசில், இங்கேயும் அவங்களுக்கு ஒரே தொந்தரவு. திமுகவோட ஓட்டையும் விஜய் எடுக்கிறார். கடற்கரை மாவட்டங்களில் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அண்ட் முஸ்லீம்ஸ் ஓட்டும் போகுது. அப்போது ஒரு பெரிய சவால் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு. பட் ஸ்டாலின் தன்னோட வலிமையை நம்புறாரு. தான் செஞ்சிருக்கிற விஷயங்கள், 1000 ரூபா பணம் கொடுத்துருக்கிறாரு, இலவச பேருந்து கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி பாப்புலிஸ்டிக் ஒர்க் நிறைய கொஞ்சம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை நம்புறாரு. அந்த கட்சி கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மக்கள் நமக்கு தான் வாக்களிப்பாங்கங்கிறத உறுதியாக நம்புறாரு. அண்ட் கூட்டணி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகள்லாம் கூட்டணி வலிமையாக இருக்கனால இந்த கூட்டணியும் நம்புறாரு. மாதிரி ஸ்டாலின் கனவு பலிக்குமா? திமுக 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வெல்லுமா அப்படின்னா இந்த 200 மேட்டர்லாம் இப்போ கவுண்ட்லேயே இல்லை. ஏன்னா விஜய் இடையில வந்ததுனால இப்போ ஒரு கட்சி ஜெயிப்பதற்கான வாக்கு வித்தியாசமே 500லிருந்து 100, 100லிருந்து 200, 300, 400 இப்படி 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான தொகுதிகளே கணிசமாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் அப்படி தான் வரப்போகுது. அப்போது 200ங்கிற இதெல்லாம் எடப்பாடி நினைக்க முடியாது, ஸ்டாலின் நினைக்க முடியாது.
எவ்வளோ நம்ம சிங்கிள் மெஜாரிட்டியாக வர முடியுமா அப்படிங்கிறதான் பார்க்க முடியும். ஸோ ஸ்டாலின் அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டை பிடிச்சிக்கணும், திமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளில் மீண்டும் வெற்றி பெற்றால் போதும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். மேற்கொண்டு அதிகப்படியான வாக்குகளை பெற்று மற்ற தொகுதியில் பிடிக்கணுங்கிற ஒரு இது இருக்கும். அந்த வகையில் தான் அவங்களோட அப்ரோச் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப டெடிக்கேட்டடாக விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஏடிஎம்கே பெல்ட், ஏடிஎம்கே எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ, ஏடிஎம்கே எங்கே தன்னோட வாக்கு வங்கி அதிகமாக வச்சுருக்கோ அந்த பக்கமே அவர் போகல. விஜய் ஃபுல்லாக அவருடைய ட்ராவல் ஃபுல்லாகவே திருவாரூர், இப்போ திருச்சி, அவர் நிற்கிறதுமே பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சென்னை அண்டு திருச்சி 2 இடத்துல நிற்கிறார். திமுகவோட கோட்டைகளை தகர்ப்பது தான் அவருடைய ஒரே குறி. அதனால தான் போட்டி ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கேங்கிறார். விஜய் நினைக்கிறது நம்ம திமுகவை தான் தோக்கடிக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஏடிஎம்கே செல்வாக்க இருக்கிற பகுதியில் போய் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரொபகேண்டா பண்ணி பிரச்சாரம் பண்ணி அதிமுக தோத்து மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்பை நம்மளே கொடுத்துடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரு. இந்த தாவேக்கால இருக்கிற சில கட்சி நிர்வாகிகளும் அப்படி நினைக்கிறாங்க. எப்போவுமே தமிழ்நாட்டு மக்கள் புதுசாக ஒரு சக்தி வரும்பொழுது அதை நோக்கி போகிறது வழக்கமாக இருக்குது. அதுவும் ஒரு சக்தி வலிமையாக இருக்குன்னா அதை நோக்கி போவாங்க. அப்படி தான் விஜயகாந்துக்கு போனாங்க. ஒரு 10% போச்சு. யாருக்கு போடணும் யார் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தெளிவாக பண்ணிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு.